மணலையும் மக்கள் சொத்தையும் கொள்ளையடித்த திராவிட கட்சிகள் ஆறுகளையும் சூறையாடி விட்டதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வலியுறுத்தி அன்புமணி ராமதாஸ் இரண்டாவது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி செல்லும் வழியில் செய்துங்கநல்லூரில் பேசிய அவர், மணல் கொள்ளையால் பாலாறு, தென்பெண்ணை, காவிரி ஆறுகள் வறண்டு விட்டதாக தெரிவித்தார். 33 ஆறுகளில் வற்றாத ஜீவ நதியாக ஓடும் தாமிரபரணியில் வீணாகும் தண்ணீரை தேக்கி வைக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். காமராஜர் மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 13 தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அன்புமணி ராமதாஸ், 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஒரு தடுப்பணை கூட கட்டவில்லை என்றார். மணலையும் மக்கள் சொத்தையும் கொள்ளையடிக்கும் திராவிட கட்சிகளுக்கு மக்கள் நலனில் அக்கறை வருமா என்றும் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். தாமிரபரணி ஆற்றில் கிட்டத்தட்ட 90,000 ஏக்கர் பாசனம் செய்கின்ற ஒரு சூழல். இந்த பாசனத்தை கூடுதலாக 50,000 ஏக்கர் அதிகப்படுத்தலாம். வெள்ளங்காலத்தில் 12 13 டிஎம்சி தண்ணி கடலில் வீணா கலக்குது. இதுல 2 டிஎம்சி தண்ணி மிச்சப்படுத்தினா 5 மாவட்டத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனையை தீர்க்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ 280 கிலோமீட்டர்ல கால்வாய், 11 கால்வாய் இருக்கு தாமிரபரணியில. 280 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு. இதை 450 கிலோமீட்டரா விரிவுபடுத்தணும்னா 50,000 ஏக்கர் கூடுதலா பாசனம். அது மட்டுமில்ல, 3 பெரிய அணைகள், 8 தடுப்பணைகள் தாமிரபரணியில் இருக்கு. இந்த பெரிய அணைகள்லாம் காமராஜ் காலத்துல கட்டினது. இந்த தடுப்பணைகள் பாத்தீங்கன்னா கடைசி ஸ்ரீவைகுண்டம் அடுத்தது போறோம். அந்த ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணை 8வது தடுப்பணை வெள்ளக்காரன் காலத்துல கட்டினது. அதுக்கு முன்பு கட்ட தடுப்பணைகள்லாம் மன்னர்கள் காலத்துல கட்டினது. ஆனா 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து இவங்களால ஒரு தடுப்பணையும் கட்ட முடியல. வெக்கக்கேடுதெல்லாம். இதனைத் தொடர்ந்து திருவைகுண்டம் அணையை பார்வையிட்ட அன்புமணி ராமதாஸ், 8 அடி ஆழமாக இருந்த அணையின் ஆழம் மராமத்து செய்யாததால் 1 அடியாக சுருங்கிவிட்டதாக கூறினார். புன்னைக்காயலில் தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக அணை கட்டுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். ஆலைகள், குளிர்பான நிறுவனங்கள் கலக்கும் திடக்கழிவுகளால் தாமிரபரணி ஆறு கூவமாக மாறும் ஆபத்தை எதிர்கொண்டிருப்பதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார். தண்ணி மாசுபட்ட தண்ணியா மாறிட்டு, சாக்கடையா மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி பாபநாசம் பகுதியில் பாத்தீங்கன்னா திதி கொடுக்கறாங்க. ஒரு வருஷத்துல 10 லட்சம் பேர் திதி கொடுக்கறாங்க. அதனால ஒரு ஆண்டுக்கும் பார்த்தா 100 டன் பழைய துணி அந்த ஆத்துல போடுறாங்க. அதன் பிறகு பேப்பர் கம்பெனி, அதுக்கப்புறம் துணி கம்பெனி, அதுக்கப்புறம் பெப்சி கம்பெனி, அப்புறம் கங்கை கொண்டான்ல கிட்ட 45 நிறுவனங்கள் இருக்கு. டயர் கம்பெனில இருந்து எல்லாமே அந்த கழிவு இதுல தான் விட்டுட்டு இருக்காங்க. யாரும் ப்ராசஸ் பண்ணது கிடையாது. சுத்திகரிக்கின்ற ஆலைகள் எதுவுமே கிடையாது. நேரடியாக அந்த கழிவு வந்துட்டு இருக்கு. அதுல நல்ல தூய்மையான ஒரு நதி இது. ஆனா இன்னைக்கு தூய்மையற்ற நிலையில் இருக்கு. அல்லாம தண்ணியும் குறைஞ்சிட்டு வருது. தண்ணி நம்ம சேமிக்க முடியல. மழை காலங்களில் தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கு. அதுல இதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலமாக தேவைப்பட்டால் சட்ட ரீதியாக நாங்கள் அணுகுவோம். இதைத் தொடர்ந்து ஆழ்வார் திருநகர், குரும்பூர், திருச்செந்தூர், காயல்பட்டினம், ஏரல், புன்னக்காயல் வழியாக தூத்துக்குடியில் ஊர்தி பயணம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஜி.கே. மணி, மாநில துணைத் தலைவர் கவிஞர் திலகபாமா, மாநில துணை பொதுச் செயலாளர் ராமச்சந்திரன், இளைஞரணி செயலாளர் ராஜேஸ்வரி பிரியா, மாவட்ட செயலாளர் லிங்கராஜ், சின்னதுரை உள்ளிட்டோர் கலந்து